இசையமைப்பாளர் ஏஆர் ரஹ்மானுக்கு திடீர்னு நெஞ்சுவலி ஏற்பட்டு அவரை மருத்துவமனையில் அனுமதிச்சிருக்காங்க. என்ன நடந்துச்சு அப்படின்னு இப்போ இந்த வீடியோல தெளிவா பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இசையமைப்பாளர் ஏஆர் ரஹ்மானுக்கு இன்னைக்கு திடீர்னு நெஞ்சுவலி ஏற்பட்டிருக்கு. அதனால அவர் சென்னையில் இருக்கிற அப்போலோ மருத்துவமனையில சிகிச்சைக்காக அனுமதிச்சிருக்காங்க. அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருக்க ஏஆர் ரஹ்மானுக்கு ஆன்ஜியோ சிகிச்சை அளிக்கப்படுவதா தகவல் வெளியாயிருக்கு. அது மட்டும் இல்லாம அவரோட உடல்நிலையை மருத்துவர்கள் குழு ரொம்ப தீவிரமா கண்காணிச்சு வராங்களா. இந்த தகவல் ரசிகர்களுக்கு ரொம்ப பெரிய அதிர்ச்சியையும் அதே நேரத்தில் சோகத்தையும் ஏற்படுத்தி இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாம இசை புயல் ஏஆர் ரஹ்மான் சீக்கிரமே குணமடைஞ்சு வீடு திரும்பணும் அப்படின்னும் ரசிகர்கள் பிரார்த்தனை பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. இசையமைப்பாளர் ஏஆர் ரஹ்மான் ரோஜா படத்து மூலமா தான் தமிழ் திரையுலகத்துக்கு அறிமுகமானாரு. முதல் படத்திலேயே முத்திரை பதித்த விதமா அவருக்கு அந்த படத்துக்கு தேசிய விருதும் கிடைச்சது. ரோஜா படத்துக்கு அப்புறமா நிறைய வெற்றி படங்களை ஏஆர் ரஹ்மான் கொடுத்திருக்காரு. இப்போ வரைக்கும் ஒரு பிஸியான ஒரு மியூசிக் டைரக்டர் அப்படின்னா ஏஆர் ரஹ்மான் அப்படின்னே சொல்லலாம். இப்போ ஏஆர் ரஹ்மானோட மியூசிக்ல தமிழ்ல கமலஹாசன் நடிக்கும் தக் லைஃப் அந்த படமும் அதே மாதிரி ஜெயம் ரவியோட ஜீனி இந்த மாதிரி படங்கள்லாம் உருவாயிட்டு வந்துட்டு இருக்கு. இது தவிர ஹிந்தி தெலுங்கு இந்த மாதிரி பிற மொழி படங்களுக்கும் மியூசிக் டைரக்ட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு. இப்ப ரீசெண்டா கூட ஏஆர் ரஹ்மான் அவரோட மனைவி சாய்ரா பானு விவாகரத்து பண்ண போறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு சில தகவல் கூட வந்தது. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா அந்த ஒரு தகவல் இல்ல நாங்க இப்போ டிவோர்ஸ் பண்ணல அப்படிங்கிற மாதிரியும் அதுக்கப்புறம் செய்தி நிறையவே வந்துச்சு. இப்போ ஏஆர் ரஹ்மானுக்கு இந்த மாதிரி உடல்நிலை சரியில்லாம போனது அவரோட ரசிகர்களுக்கு ரொம்ப பெரிய அதிர்ச்சி அப்படின்னு தான் சொல்லணும். திரை பிரபலங்கள் நிறைய பேர் சீக்கிரமா சரியாகி நீங்க வீடு திரும்பணும் அப்படின்னும் நிறைய பேர் வாழ்த்துக்களும் தகவலும் தெரிவிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. நம்ம சேனல் சார்பாகவும் ஏஆர் ரஹ்மான் நல்லபடியாக குணமாகி வீடு திரும்பணும் கடவுளை பிரார்த்தனை பண்ணிக்கலாம். நன்றி.